சிங்கிள் சார்ஜில் என்னோட எலக்ட்ரிக் வண்டி எடுத்துகிட்டு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சொந்த ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட எலக்ட்ரிக் வண்டி ஃபுல் சார்ஜில் 110 கிலோமீட்டர் ரன் ஆகும். இப்போ நான் இருக்கிற இடம் ரெடில்ஸில் இருக்கேன். ரெடில்ஸ்லேருந்து என்னோட ஊருக்கு போனோன்னா 120 கிலோமீட்டர் மேலே ஆகும். நம்ம போனோமா இல்லையான்றத பார்க்கலாம். இந்த ட்ரிப்பை நான் எந்த ரூட்டில் பிளான் பண்ணியிருக்கேன்னா வண்டலூர் டு மீஞ்சூர் வரைக்கும் இருக்க இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ரோட் ஃபுல்லாக 60 கிலோமீட்டர் வரும். ஆனால் நான் ரெடில்ஸ்லேருந்து போகிறதுனால 45 கிலோமீட்டர் வரும் வண்டலூருக்கு. மாதவரம் டு தாம்பரம் பைபாஸை கம்பேர் பண்ண சொல்ல 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்கும் இந்த ரூட்டு. இருந்தாலும் ரோடு ஃப்ரீயாக இருக்கிறதுனால இந்த ரூட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புன டைம் என்னென்னா 8 o'clock ஆகிடுச்சு. நம்ம எப்படியும் ரீச் ஆகிறது 4 hours ஆகிடும். இதுக்கு முன்னாடி இந்த ரூட்டில் என்னோட பிளாட்டினா வண்டியில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஈவியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ரோட் போடுறதுக்கு நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிடுச்சுன்னா 1081 கோடி ஆயிருக்கு. இந்த ரூட்டில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ரோட்டில் அங்கங்கே பிரேக் டவுன் ஆகி வண்டி நின்றுட்டு இருக்கும். அதை மட்டும் உசாராக பார்த்து ஓட்டணும். என்னோட ஏத்தர் எலக்ட்ரிக் வண்டிக்கு மோட்டர்லேருந்து வீலை கனெக்ட் பண்ணுற பெல்ட் கட் ஆகி அதை நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ வாரண்ட்டி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அந்த பெல்ட்டுக்கு. இந்த ரூட்டில் ரெடில்ஸ்லேருந்து வண்டலூர் போகிற வரைக்கும் மொத்தம் 3 டோலை கிராஸ் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு டோல் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த ரூட்டில் இந்த மாதிரி வியூ பண்ணுறதுக்கு பிளேஸ்லாம் நிறைய இருக்குது. அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியும் இருக்குது. எனக்கு டோல் ஃபீஸ்லாம் ப்ராப்ளம் இல்லை. ட்ராவல் பண்ண ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரோட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சிட்டி உள்ளே இருக்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாப்பு, பெரிய பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாண்டை யூஸ் பண்ணி நம்ம வியூவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரூட்டில் ஒரு 3-4 ஏரி இருக்கும். இது 2வது ஏரி நான் பார்க்குறேன். இதுக்கப்புறமா இன்னொன்று வரும், அதுவும் நல்லாயிருக்கும். நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த வியூவும் எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் வந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் சேஃபாக வாங்க. ரேஸ் கூட ஓட்டுவாங்க இந்த ரூட்டில். இந்த ரூட்டில் நம்ம லாஸ்ட்டு டோலை ரீச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் டோல்லாம் இல்லை. இதோட நம்மளுக்கு செங்கல்பட்டில் வரும். அதாவது அது திருச்சி ஹைவேல வரும். நம்ம வண்டலூர் வந்துட்டோம். இதுதான் வண்டலூர் ஜூ. நம்ம இது வரைக்கும் 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கோம் கரெக்டாக. கிளாம்பாக்கம் ரீச் ஆன உடனே இங்கே வழியை பிளாக் பண்ணி பஸ் ஸ்டாண்டு உள்ளே திருப்பி விட்றாங்க வண்டியெலாம். என்ன எப்படி ரொம்ப டிராஃபிக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். பாருங்கள், ஆல்ரெடி டிராஃபிக்காக தான் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் உள்ளே வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா ரேபிட்டோ இங்கேருந்து ஒரு புக்கிங் வந்தது செங்கல்பட்டு வரைக்கும். அவரை தான் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ண போயிட்டுருக்கோம். இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம வெளியே போகிறதுக்கே 20 minutes ஆகிடும் போல். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கீங்க. இந்த வண்டியில் போகிற பல பேர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அவங்க பார்த்துட்டே போகிறாங்க. சுற்றி பார்த்த மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு. இப்போ வந்து ரேபிட்டோ பர்சன் அவர் ஸ்டூடெண்ட்டாமா, அவருக்கு எக்ஸாம் இருக்குதான், MBA எக்ஸாமு. அதனால் கொஞ்சம் செங்கல்பட்டில் இருக்க ராஜேஸ்வரி காலேஜுக்கு எனக்கு 10 o'clock எக்ஸாமு, கொஞ்சம் சீக்கிரம் கூட்டி போய் விடுங்க ப்ரோன்றாரு. அதனால் சரி நம்ம ஈகோ மோடில் போனால் ரொம்ப டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு மாற்றி ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஃபைனலாக நம்ம அவரை 10:04 எடுத்து விட்டுட்டோம். அவர் 10:30 போனால் கூட ஓகேன்ற மாதிரி தான் சொன்னார். பட் நம்ம ஸ்பீடாக விட்டுட்டோம். இந்த காலேஜில் எங்கள் ஊர்லேருந்து கூட நிறைய பேர் படிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த காலேஜில் படிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஒய்ஃப் கூட இங்கே தான் படித்தாங்க. இந்த ரைடுக்கான அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 285 ரூபா வந்திருக்கு. அவர் டைமுக்கு கூட்டிகிட்டு விட்டதுனால நமக்கு 50 rupees எக்ஸ்ட்ராவே தந்தார். அவரை நம்ம கரெக்டாக கூட்டிகிட்டு விட்டுட்டோம். ஆனால் நம்ம போகிறதுக்கு இப்போது சார்ஜ் கம்மியாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோடில் ரொம்ப 27 தான். ஈகோ மோடு போட்டாலும் 32 கிலோமீட்டர் தான் காட்டுது. சரி சார்ஜ் போட்டுட்டு போகலாம். நீங்கள் வந்தால் சார்ஜும் ப்ராப்ளமாக இருக்குது. ரெட் லைட் எரிஞ்சுது, ஏதோ ப்ராப்ளம் போல் சார்ஜுக்கு ரெட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். இன்னொரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போகிறதுக்கே அது 5 கிலோமீட்டரு. போயிட்டு வரதுக்கு 10 கிலோமீட்டரு. அதுக்கு நம்ம இங்கேருந்து பொறுமையாக ஸ்லோவாக போனாலே போயிடலான்னு பார்க்குறேன். வண்டியில் தான் சார்ஜ் இல்லைன்னு பார்த்தா ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. அதனால் பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்கே தான் நம்ம சார்ஜ் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அதான் கிரிட்டு, அது தெரியுதா? அது பக்கத்துலேயே ஒரு டீ கடை. இதுக்குள்ளே அந்த 2 கிலோமீட்டர் எங்கே போகணும்னு தெரியல. 32 காட்டியிருந்தது, 30 தான் காட்டுது. என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு 39.3 கிலோமீட்டர் காட்டுது. 1 மணி நேரம் காட்டுது. வண்டி மேலே இருக்கிற நம்பிக்கையில் கிளம்பிட்டேன். டிவிக்கு கட்சி மீட்டிங் போல் செம்மையாக ட்ரம்ஸ்லாம் அடித்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மறக்காமல் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மதுராந்தகம் போய் போனால் கிலோமீட்டர் அதிகமாகும்னு சொல்லிவிட்டு நம்ம படாலம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரேஞ்ச் தான் நம்ம வீடு போய் சேர முடியாது போலையே. 21 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆனால் நம்ம போக வேண்டியது 25 கிலோமீட்டர் போகணும்.
இங்கே ரயில்வே கேட் வேறு போட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. அதுவே 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம், இன்னும் ட்ரெயின் வந்த பாடு இல்லை. வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் தனியாக நடுவில் மாட்டி நிற்கிறாரு. இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. அது பரவாயில்ல, டைம் ஆனால் கூட ஆகும்போது உயிர் போச்சுன்னா, எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும், இல்லை எக்ஸ்ட்ரா ஃபைன் அமௌண்ட் கட்டணும். பயங்கர லென்த்தான ட்ரெயின், சரக்கு ட்ரெயின் பொறுமையாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா தான் கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சரக்கு ட்ரெயினா கூட்ஸ் ட்ரெயின், ஓகேங்களா? இந்த ட்ரெயின் ஃபுல்லாக போய் முடியறதுக்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. அவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருக்குது இது. ஃபைனலாக போயிடுச்சு. பார்த்தீங்களா, அதுக்கு தான் உஷாராக இருக்கணும் போல். கேட்டு ஓப்பன் பண்ணாத போகக்கூடாது. அந்த ட்ரெயின் போன உடனேயே இந்த ட்ரெயின் ஒரு சில செகண்ட்லேயே கிராஸ் ஆகிடுச்சு. வேறு யாருன்னா பார்க்காம கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் இருக்காப்பா? இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்த உடனே தான் நம்ம ஊருக்கு வந்த ஃபீலே வருது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் கன்சம்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஊரில் சோலாரை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் இது. இந்த ரூட்டில் இந்த இடம் வந்து என்னோடய ஃபேவரட். இது இங்கே வியூ வந்து நல்லாவே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல இது. இதை நம்பி தான் பல பயிர்கள் வைக்கிறாங்க விவசாயிங்க. இப்போலாம் என்ன ட்ரெண்ட்னா, காசு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி கிராமமாக பார்த்து வந்துடுறாங்க. நல்லா சிட்டியில் போயிட்டு சம்பாரிச்சிட்டு, இல்லை ஃபாரினில் போயிட்டு சம்பாரிச்சிட்டு, இது மாதிரி கிராமத்தில் வந்து ஒரு அழகாக ஒரு லேண்டை வாங்கிட்டு வீடு கட்டிட்டு பண்ணை வீடு ரெடி பண்ணிவிட்டு அங்கே வாழ்கிறாங்க. நம்ம காசு இல்லாமல் இங்கேருந்து மறுபடியும் நம்ம சிட்டிக்கு போயிட்டு உழைச்சிட்டு இருக்கோம். நம்ம வீடு ஆல்ரெடி இங்கே தான் இருக்கும், கிராமத்தில் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நமக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம சிட்டிக்கு வர்றோம். சிட்டியில் இருக்கவங்க கிராமத்துக்கு வந்து வீடு கட்டிட்டு வாழ்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லைன்லேயே இந்த மாதிரி பல வீடு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக இருக்கா ஒரு செட்டு மாதிரி. இது ஒரு வீடு. அதுக்கப்புறம் போகிற வழியெலாம் இருக்கும். எங்கள் ஊரில் கூட அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே பார்க்குறவங்க சொல்லுங்கள், நீங்களும் போதுமான அளவுக்கு காசு சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லைஃப் உங்களுக்கு பிடிக்குமா? இங்கே இது மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து வாழ்கிறதுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் வந்து காசு இருக்கணுங்க. இப்போ கிராமத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து சந்தோஷமாக இல்லை, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எல்லாம் பணத்துக்காக தான். ஃபைனலாக நான் எங்கள் ஊருக்கு ரீச் ஆகிட்டேன். இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்கள் ஊர். இங்கே வந்து மண் ரோடு தான். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வரப்பில் நடந்திருந்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த மண் ரோடு. இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து தார் ரோடு மாறும்னு தெரியாது நமக்கு. ஃபைனலாக நான் எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா 40.8 கிலோமீட்டர் வரைக்கும். இன்னும் 5% வரைக்கும் சார்ஜ் வேறு இருக்குது, ஓகேங்களா? அங்கே வந்து 30 கிலோமீட்டர் தான் ஓடுன்ற மாதிரி காட்டுச்சு. நம்ம அவ்வளோ ஸ்லோவாக வந்து அதை நம்ம பீட் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் 78.3 கிலோமீட்டரு. செங்கல்பட்டுலேருந்து நம்ம வீட்டுக்கு 40.8 கிலோமீட்டர். மொத்தமாக நம்ம 119 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். இன்னும் 6 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் ஆகும்.